ஒன்று பொது அறிவு இருக்கணும், இல்லை சட்ட அறிவாவது இருக்கணும். அது ரெண்டுமே இல்லாமல் இந்த தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான் இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபராக உதயநிதி மாறிக்கொண்டிருக்காருங்கிறது. பாபர் குழந்தைகளாக இருக்கிறவனுங்க பாபரை தானே ஆதரிப்பான். அவன் தேசபக்தியோடு இருக்கணும்னு நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இந்த திமுகவில் இருக்கிற சில்லுவண்டிகள் பேச்சை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவை. எல்லோரும் தமிழ்நாட்டில் என்ன பேசினாங்க, எல்லா தீய சக்தியும் திருமாவளவன்லேருந்து என்ன வந்து பிஜேபி அஞ்சலியும் தோற்றுரும், மோடி ஓலி ஒழிஞ்சிட்டார், நாடு முழுக்க ராகுலால் பள்ளனும் பறையனும் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படக்கூடாது. அப்படி செய்தால் இந்த சூத்திரர்கள் பள்ளன் பறையன் போல் தாழ்ந்து போவார்கள், பார்ப்பன் அளவுக்கு உயரமாட்டார்கள் அப்படின்னு ஈவேரா சொன்னாரா சொல்லலையா? பாம்பும் சாகணும், கோலும் ஒடியக்கூடாது. அதனால் கூட்டணியும் இருக்கணும், அதே சமயத்தில் தங்களோட மனசு என்ன சொல்லும். ஏன்னா அனுமன் சாலிசா படிக்காமல் கெஜ்ரிவால் இருக்க மாட்டாரான் டெய்லி. என்றைக்குமே இந்த நண்டு கொழுத்தா வலையில் நிற்காதான். அந்த மாதிரி சேகர் பாபுவுக்கு இருக்கக்கூடிய ஹிந்து விரோதம் அப்படி பீரிட்டு வந்து அவர் கத்தினார். அவரோட அதிகாரி இப்போ மிரட்டுறான். சொல்லி இந்துக்களுக்கு சொரணை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரணும். கோர்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம்? இல்லை, எல்லாத்துக்கும் கோர்ட்டை ஏன் நம்பணும்? தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசிய செயற்குழு உறுப்பினர் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தற்போது ஜனவரி 22 அயோத்தியா கோவில் திறக்கப்படுது. இதை எதிர்க்கட்சியினர் பலரும் எதிர்க்கிறாங்க, நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு. அந்த வரிசையில் உதயநிதி அவர்களும் இருக்கார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லார்னா, நாங்கள் அயோத்தியா கட்டப்படுறதை நாங்கள் எதிர்க்கலை, பாபர் மசூதி கோவிலை இடிக்கப்பட்டு அங்கே ராமர் கோவில் எழுப்பப்படுறதா நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு சார். உங்கள் கருத்து? அதாவது ஒன்று பொது அறிவு இருக்கணும், இல்லை சட்ட அறிவாவது இருக்கணும். அது ரெண்டுமே இல்லாமல் இந்த தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான் இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபராக உதயநிதி மாறிக்கொண்டிருக்காருங்கிறது யதார்த்தம். அதாவது இந்த பிரச்சனை 1526 அப்போ தான் முதலாம் பானிபட் யுத்தத்தில் பாபர் ஒரு ஆப்கானிஸ்தானி அந்நிய முஸ்லீம் படையெடுப்பில் இந்தியா தோற்று போகுது. 1528 அவரோட போர் தளபதி மீர்பாகி அவருக்கு பாபர் உத்தரவிட்டு அந்த ராமர் கோவிலை இடித்து அதை மசூதியாக கட்டுறாங்க. இது யார் சொல்கிறாங்க? இதுக்கு என்ன ஆதாரம்? பாபரோட சுயசரிதை அவரே எழுதியிருக்கிறது, பாபர் நாமா. இந்த பாபர் நாமாவில் பாபரே சொல்கிறார், நான் 1528 அங்கே இருந்த ராமர் கோவிலை இடித்து மசூதி கட்ட சொன்னேன்னு. அப்போது இது ஹிந்து கோவிலாக இருந்ததுங்கிறது, அங்கே அதை இடித்து மசூதி கட்டினேங்கிறத அவரே ஒத்துக்கிறார், கன்ஃபெஷன். ரெண்டாவது, இது பல நூற்றாண்டுகள் போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் உயிர் தியாகம் பண்ணி போராடி வந்திருக்காங்க. 49 அங்கே ராம்லாலா தான் இருக்குது. அதை எடுக்க சொல்லி நேரு அழுத்தம் கொடுத்தும் அன்றைக்கி முதலமைச்சராக இருந்த பண்டிட் கோவிந்த் பல்லப் பந்த் அவரும் சொல்லியும் கே நையார்னு மேஜிஸ்ட்ரேட் அவர் எடுக்க மாட்டேன்றார். அதனால் ஹி வாஸ் டிஸ்மிஸ்டு. ஆனால் அங்கே ராம்லலா வச்சதை எடுக்கக்கூடாதுன்னு அவர் எடுத்த முடிவு சரின்னு நீதிமன்றத்தில் தீர்ப்பு அவருக்கு பேக் வேஜஸோடு ரீஇன்ஸ்டேட் பண்ணுறான். ஸோ இந்த ராமஜென்ம பூமி பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பல நூற்றாண்டு சரித்திரம் இருக்குது. ஓகே, கடைசியில் என்னாச்சு? சுப்ரீம் கோர்ட்டில்
ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் அந்த 5 மெம்பர் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு அதில் 5 பேரும் ஒரு விஷயம் ஒத்துக்கிறாங்க. 5 out of 0 என்ன வந்து இது கோவிலின் மீது தான் கட்டப்பட்டதுன்னு. அதில் ஒருவர் முஸ்லீம் ஜட்ஜி, அவர் மாற்ற வார்த்தைகள் கொஞ்சம் மாற்றி போடுறார். என்னென்னா கோவில் இடித்த இடிபாடுகளின் மீது கட்டப்பட்டதுன்னு கொடுத்துருக்கார். மீது 4 பேரும் கோவிலை இடித்து தான் கட்டியிருக்காங்கன்னு தீர்ப்பு கொடுத்துருக்கார். இப்போது ஒரு விஷயம், ஒரு ப்ராப்பர்ட்டி, அதனுடைய டிஸ்பியூட்டில் ஹிந்துக்கள் பக்கம் நியாயம் இருக்குது, இது உண்மைதான்னு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் முட்டாள்தனம் இல்லை மசூதி மேலே கட்டியிருக்குங்க பேசுகிறது. அதான் சொல்கிறேன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு பொது அறிவும் இல்லை, சட்ட அறிவும் இல்லை, ஏதோ திப்புரை ஆர்மம் மாதிரி என்னத்தையோ பேசணும், வளரணும் அப்படின்னு நினச்சி சொல்கிறது. ஆகவே இது 100% ஒரு 1000 ஆண்டு அடிமைப்பட்ட ஒரு ஹிந்து சமுதாயம். பாபர் அந்நியன், ஆக்கிரமிப்பாளன், பகைவன், படையெடுப்பாளன், இதில் யாரும் டிஸ்பியூட் பண்ண முடியாது. அதான் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவன் பானிபட் யுத்தத்தில் ஜெயித்தான் அப்படிங்கிறத யாரும் இது பண்ண முடியாது. ஆனால் பாபர் குழந்தைகளாக இருக்கிறவனுங்க பாபரை தானே ஆதரிப்பான், அவன் தேசபக்தியோடு இருக்கணும்னு நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இந்த திமுகவில் இருக்கிற சில்லுவண்டிகள் பேச்சை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் மக்களுக்கு ஒன்று புரியணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன். இப்போ ஏன்னா இந்த தீர்ப்பு வந்தப்போ இதை காங்கிரஸ் ஆதரிச்சாங்க, ஸ்டாலின் அவர்களும் இதை ஆதரிச்சாங்க இந்த தீர்ப்பை. இன்னைக்கு அவங்க போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கோவில்களையும் ஹிந்துக்களையும் கொச்சப்படுத்தி பேசுகிறது தான் திமுகவுடைய கோட்பாடாக இருந்திருக்கு. அந்த இதில் முதலாக எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இதை எதிர்க்கலை, அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான்ற விஷயம் பேசுறது. அதுவே உங்களுக்கு எதை நிரூபிக்குது? சனாதன தர்மத்தையே மலேரியா கொசு, டெங்கு கொசு மாதிரியாக அழிச்சுடுவேன்னு பேசின ஒரு நபருக்கு இன்றைக்கி நாங்கள் கோவிலை எதுக்கலை, ஹிந்துவை எதுக்கலைன்னு பேச வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்திருக்குன்னா, அதுதான் இந்துத்துவ சக்திகள் தமிழகத்திலும் வளர்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறதுக்கு அங்கீகாரம். அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் திமுக இன்றைக்கி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலினே பச்சை ஹிந்து விரோதி இல்லையா? ஸ்ரீரங்கத்தில் வெச்ச பொட்ட அழித்த ஹிந்து விரோதி. தேவர் குரு பூஜையில் அங்கே வச்ச விபூதியை அழித்த நபர். அதனால் ஒரு பிறவி ஹிந்து விரோதி, ஹிந்து மதத்துக்கு எதிரான நபர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். இன்றைக்கி அவரோட பையனே அமைச்சராக இருக்கிறவர் நாங்கள் கோவிலை எதுக்கலைன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கு. அது எதை காட்டுது? தி க்ரோயிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹிந்துத்வா ஃபோர்ஸஸ். அதான் காரணம். ஏன்னா பல முறை தாக்கப்பட்டிருக்கார் உதயநிதி இந்த மாதிரி ஹிந்துத்துவா பற்றி பேசுறதுக்கு. இல்லை ஒருவேளை இந்த சனாதனத்தை பற்றி அவர் அந்த எராடிகேஷன் ஆஃப் சனாதனா பண்ணதுக்கு பாட்னா ஒரு சம்மன் அமைச்சிருக்காங்க. இல்லை ஒரு சம்மனுக்காக இவங்க மாறுவாங்கன்னு சொல்ல மாட்டேன். இன்றைக்கி 5 மாநில தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லோரும் தமிழ்நாட்டில் என்ன பேசினாங்க? எல்லா தீய சக்தியும் திருமாவளவன்லேருந்து என்ன பிஜேபி அஞ்சலியும் தோற்றுரும், மோடி ஓலி ஒழிஞ்சிட்டார், நாடு முழுக்க ராகுல் அலை, இப்படியெல்லாம் பேசினாங்க எல்லோரும். ஆனால் உண்மை என்ன? நான் 67லேருந்து ஜனசங் காங்கிரஸ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன் மத்திய பிரதேஷ் கவனித்து வர்றவன். 67 முதல் 100 சீட்டுக்கு மேலே 30% ஓட்டுக்கு மேலே ஜனசங் வந்தது மத்திய பிரதேசில். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட்டு எண்ணிக்கை கூட குறைச்சி வரலாம். ஆனால் ஓட்டில் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் 1%, 1.5% மேலே டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்கள் 2018 பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் பிஜேபிக்கு காங்கிரஸை விட 0.8% என்னவோ கூட ஓட்டு, ஆனால் சீட்டு 4 குறைவு. ஸோ ஆல்வேஸ் தி ஃபைட் ஹேஸ் பீன் க்ளோஸ். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை? பிஜேபிக்கு 163 சீட்டு. அதோடு மட்டும் இல்லை, ஓட்டு டிஃப்ரென்ஸ் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் மோர் தேன் 8%. அதே மாதிரி சத்தீஸ்கரில். ஆக மக்கள்கிட்ட இந்த சனாதன தர்மத்துக்கு விரோதமான கருத்தை நாம் அங்கீகரிக்க முடியாது
அப்படின்னு எலக்ட்ரலி நீங்கள் அரசியல்வாதிக்கு எங்கே அடித்தா வலிக்கும், ஓட்டில் அடித்தா தான் வலிக்கும். அதனால் இதில் தமிழ்நாட்டுக்கும் நிச்சயமாக இப்போ ரீசண்ட்டு சில அசஸ்மெண்ட்ஸ் குறைஞ்சது திமுக 12 சீட்டு பாதிக்குங்கிறாங்க. என்னோட அசஸ்மெண்ட் இன்னும் கூடுதலாகவே பாதிக்கலாம். ஆனால் எல்லா சர்வேலையும் திமுக மே லூஸ் மினிமம் 12 சீட்ஸ். அப்போ அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. சார் அந்த லூசிங் வந்து ஏடிஎம்கேக்கு நல்லதாக அமையுமா இல்லை பாஜகவுக்கு நல்லதாக அமையுமா? சரி, இப்போது திமுகவோட கூட்டணியில் இருக்கிற 1-2 ஸ்லிப்பாகி ஏடிஎம்கே பட்சம் போச்சுன்னு வைங்க, அந்த 2 ஓட்டும் சமமாக பிரியும் பொழுது அது பிஜேபிக்கு தான் ஆதரவாக இருக்கும், அட்வான்டேஜாக இருக்கும். காரணம் 2 கட்சியில் ஒன்று கூடுதலாகவும் இன்னொன்று கம்மியாகவும் பெர்ஃபார்ம் பண்ணால் நமக்கு அட்வான்டேஜ் கம்மி. ஏன்னா அது கூடுதலாக வர்ற கட்சிக்கு கூட்டணிக்கு அட்வான்டேஜ் கூட. ஆனால் இது ரெண்டுமே ரெண்டாக, ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு காஸ்பாத் என்னன்னு சொன்னால் காங்கிரஸே அதிமுக பக்கம் போகலாமோ அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் சார் ஐஎன்டிஏ தலைமையாக இருக்காங்க. இல்லை சொல்ல முடியாது. நீங்கள் அதெல்லாம் இந்த ஐஎன்டிஏ புள்ளி வச்ச கூட்டணி இருக்கா? ஏன்னா மம்தா பானர்ஜியும் கெஜ்ரிவாலும் அவங்க கருத்து வேறு மாதிரி இருக்குது. நிதிஷ்குமார் லாலு பிரசாத் கருத்து இன்னொரு மாதிரியாக இருக்குது. இதில் வந்து தி ஹெசிடண்ட் பிரைடு குரூம் அந்த மாதிரி காங்கிரஸ் இருக்குது, காங்கிரஸ் தலைவர் இருக்கார். அதனால் இது வந்து எப்படி போய் இன்னும் 60 நாளில் கல்மினேட் ஆகும்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் எல்லாரும் ஒத்துக்கிறது, பிஜேபி ஒரு வளரும் சக்தி. அது வந்து டைரக்ஷன் இஸ் கிளியர். வந்து மேக்னிடியூட் எவ்வளோ இருக்குங்கிறத போக போக சொல்ல முடியும். இப்போது பாஜகவினர் இந்த எலெக்ஷனில் 25 சீட்ஸ் வரை எம்பிஸை எடுத்துருவாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய பேர் சொல்கிறாங்க பாஜகவினர். ஆனால் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரியே பாஜக வந்து க்ரோயிங் பார்ட்டி தான். சில வருஷங்களாக தான் அது ஒரு க்ரோயிங் பார்ட்டியாக ரொம்ப வலுவடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில். ஆனால் ஆல்ரெடி ஃபூட்டும் ரூட்டும் ஊன ஒரு பார்ட்டி தான் டிஎம்கே ஏடிஎம்கே. எப்படி இப்போது டிஎம்கேக்கு ஒரு இடம் கிடைச்சாலும் ஏடிஎம்கே தான் இப்போ ஸ்லிப்பரிங்கில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஏடிஎம்கேவை தாண்டி எப்படி பாஜக வரும்னு நினைக்கிறீங்க? நாம் 46 சீட்டு வாங்கி இந்த 2/3 மெஜாரிட்டியோட 60 சீட்டில் ஆட்சி பிடிச்சோம். அதுக்கு முதல் தேர்தலில் பிஜேபியோட நிலைமை என்ன? நோ சீட்டு, 1.5% ஓட்டு. 1.5% ஓட்டு எப்படி வந்து 40க்கு மேலே போச்சு? 0 சீட்டுங்கிறது எப்படி 46 ஆச்சு? அதனால் இந்த மாதிரி உதாரணங்கள் ஏற்கனவே இருக்குது. அதனால் இன்றைக்கி மக்கள் மனசில் ஓகே இந்த ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு லெட் அஸ் பிட் குட் பை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் பிஜேபிக்கு லேண்ட்ஸ்லைட் ஆகும். அதனால் நம்ம பார்ப்போம். 2வது, தினந்தோறும் ஒரு மந்திரி ஊழலில் வந்து மாட்டின்னு இருக்கார். சென்னை ஃப்ளட்டு, அதே மாதிரி சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய அட்டர் ஃபெயில்யூர், இதெல்லாம் மக்களை ஒரு நிமிர்ந்து உட்காந்து நம்ம யோசிப்போம் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போயிருக்கு. அதே மாதிரி இப்போது டிஎம்கேவுடைய எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகனும் அவருடைய மருமகளும் சேர்ந்து அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை வந்து தகாத வார்த்தையில் பேசினதாகவும் ஃபிசிக்கலி அவங்கள ரொம்ப வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த பெண் வந்து ஒரு குற்றச்சாட்டை கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து நிறைய பேர் வந்து தன்னுடைய கண்டனத்தை வந்து திமுகவுடைய முதலமைச்சர், ஆளும் கட்சியான முதலமைச்சரான ஸ்டாலின் மேலே வைக்காமல் திருமாவளவன் மேலே திசை திருப்பி வைக்கிறாங்களே, அது எதுக்காக? நீங்கள் இதெல்லாம் தான் இந்த நெரேட்டிவ்ஸ். நீங்கள் பார்த்தா போன தேர்தலில் திமுக ஜெயிச்சுதா? இல்லை. தேர்தலில் திமுக நின்று இருக்கலாம், திமுகவுக்கு பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் வந்திருக்கலாம், அது ஆட்சி அமைச்சிருக்கலாம். பட் அது யாரோட வெற்றி? சிஏலேருந்து துவங்கி பல்வேறு ஃபோர்ஸஸ், அந்த ஃபோர்ஸஸோட வெற்றி தான் அல்டிமேட் பெனிஃபிஷியரி டிஎம்கே. அதில் நக்சலைட்ஸ் இருக்காங்க, அர்பன் நக்சல்ஸ் இருக்காங்க, முஸ்லீம் ஃபண்டமெண்டலிஸ்ட் இருக்காங்க, ஈவாஞ்சலிஸ்ட் ஃபோர்ஸஸ் இருக்குது, அந்த மாதிரியாக சில தலித் ஆக்டிவிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ், இவங்க எல்லாருமா சேர்ந்து நம்மால் சீட்டு ஜெயிக்க முடியாது, நிற்க முடியாது.
அதனால் நம்ம எல்லாரும் திமுகவை ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு ஜெயிக்க வச்சது தான் இன்றைக்கி இருக்கிற திமுக அரசாங்கம். அந்த மாதிரி இது பொலிட்டிக்கலாக டிஎம்கே இது பண்ணாமல் இதை ஒரு தலித் ஆர்கனைசேஷனுக்குள்ளே கன்ஃபைன் பண்ணணுங்கிறதே ஒரு பிளானாக இருக்கும். ஏன்னா இதுக்கு திருமாவளவன் ஏன் ரியாக்ட் பண்ணணும்ல. திருமாவளவனே டிமாண்டு பண்ணியிருக்கணும். அந்த ஒரு தலித் பெண்ணை துன்புறுத்தலுக்கு வன்கொடுமைக்கு ஆளாக்கினதுக்கு அவரை மீது நடவடிக்கை எடுக்கணும்னு பண்ணலையே. ஆனால் என்னை பொறுத்தவரை டிஎம்கே கரெக்டாக பிஹேவ் பண்ணிட்டுருக்கு. ஏன்னா ஆதி காலத்திலிருந்தே திமுகவோட டிஎன்ஏ ஆன்டி தலித். நீங்கள் பார்த்தா மதுரையில் 1939 ஆலய பிரவேசம். சரி, ஆலய பிரவேசம் திராவிடியன் பார்ட்டிஸோட அஜெண்டாவா? நோ, காங்கிரஸுடைய அஜெண்டா. நீங்கள் பார்த்தா தமிழ்நாட்டில் 1919 36 வரை 17 வருஷம் நீதி கட்சி ஆட்சிக்கு திமுகவுடைய முன்னோடி. ஒரு தலித் மினிஸ்டராவது இருந்தாங்களா? ஒருத்தர் கூட கிடையாது. முதல் தலித் மினிஸ்டர் எஸ்சி பட்டியல் சமுதாய மந்திரி கொடுத்ததே தமிழ்நாட்டுக்கு ராஜாஜி தான். அவர் மினிஸ்ட்ரியில் தான் தலித் மினிஸ்டர் வரார். சரி, கோவில் என்ட்ரி காங்கிரஸனுடைய அஜெண்டா. அப்போ ஈவேரா என்ன சொன்னார்? அவர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன், அந்த வார்த்தைகளில் எனக்கு உடன்பாடு இல்லை. பள்ளனும் பறையனும் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படக்கூடாது. அப்படி செய்தால் இந்த சூத்திரர்கள் பள்ளன் பறையன் போல் தாழ்ந்து போவார்கள், பார்ப்பன் அளவுக்கு உயரமாட்டார்கள் அப்படின்னு ஈவேரா சொன்னாரா? சொல்லலையா? அதை அவர்களை உள்ளே அழைச்சிட்டு போனது வைத்தியநாதையர். அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் தேவர் பெருமகனார். ஆனால் அதை அப்போஸ் பண்ணது ஈவேரா. ஆக டிஎம்கேனுடைய வித்தே தலித் விரோதம். ஆனால் சமூக நீதியை தான் அவங்க கொடி மாதிரி கையில் பிடிச்சிருக்காங்க. அதே இந்த மக்கள் அது தமிழ்நாட்டில் மக்கள் திமுகவுடைய பின்னணியை புரிஞ்சிக்காம செய்யக்கூடிய விஷயம். ஆனால் நான் சொன்னது எல்லாமே இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ்டரி. இந்த வைத்தியநாதையர் கூட்டிகிட்டு போனார், யாரும் மறுக்க முடியாது. அதுக்கு திரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் உறுதுணையாக இருந்தார், மறுக்க முடியாது. ஈவேரா அப்போஸ் பண்ணார் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தி. அந்த வார்த்தைகளோடு எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தி தான் ஈவேரா அதை அப்போஸ் பண்ணார். அதனால் டிஎம்கேனுடைய விதையே ஆன்டி தலித். இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் 1 வெளியிடப்பட்டது, 2 வெளியிடப்பட்டது, இப்போ 3யும் வெளிவந்தது. அதோட ஆடியோஸும் ஒவ்வொரு நாள் விட்டு ஒரு ஆடியோவும் வருது. இந்த 2G ஸ்கேம் எல்லாமே நடந்து பல வருடங்களாச்சு. இன்னைக்கு அது அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் பியூர்லி அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இப்போது 2G வழக்கு ஹைகோர்ட்டில் வந்திருக்கா? ட்ரையல் கோர்ட்டில் தட் வாஸ் மேட் டு டிஃபீட். காரணம் என்ன? டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்பொழுது தான் 2G வழக்குக்கான இதெல்லாம் எல்லா பூர்வாங்க இதுவும் முடிஞ்சு போகுது. 14 பிஜேபி வர்றதை எந்த மாதிரி ஸ்டேஜ்னு சொன்னால், ஹியர் ஆஃப்டர் வி கேனாட் அட்யூஸ் நியூ எவிடன்சஸ் அப்படின்னு ஜுடிஷியல் பார்லன்ஸில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய இது, நாம் ஃப்ரெஷ் எவிடன்சஸ் கொடுக்க முடியாது. ஆனால் காங்கிரஸ் திட்டமிட்டு இதில் திமுக தப்பிக்கணும், ஆராசாவை தப்பிக்க விடணும் அப்படின்னு அவங்க எடுத்த நடவடிக்கையினால் நம்மளால் அந்த கேஸு, அதனால தான் எல்லோரும் அந்த கேஸ் தோற்று போச்சே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிஜேபி காரணம் இல்லை, நாம் என்றைக்கும் நீதிமன்ற விஷயத்தில் தலையிடுறதில்ல. ஆனால் இன்றைக்கி அந்த கேஸ் ஹைகோர்ட்டில் வந்திருக்கு. ஸோ கவர்மெண்ட் கேன் நவ் அட்யூஸ் நியூ எவிடன்சஸ். அவங்கள்ட்ட இருக்கிறத ஹைகோர்ட்டில் இது பண்ண முடியும். அந்த நேரத்தில் அன்றைக்கி டிஎம்கே என்னென்ன மாதிரியெல்லாம் செஞ்சுது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் தான் இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற ஆடியோ. அதனால் மக்களுக்கு புரியறதுக்கு இதெல்லாம் கோர்ட்டில் கொடுப்போம், எவிடன்சஸ் கொடுப்போம். சர்டன்லி ராஜா அண்ட் கம்பெனி வுட் பி கன்விக்டட். ஆனால் மக்களுக்கு புரியணும். அப்படி நடக்கும் பொழுதும்
நீங்கள் வந்து ராம் ஜென்மபூமியில் இவ்வளவு டெலிபரேஷன்ஸ்க்கு அப்புறம் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் மசூதி இடித்து கோயிலை கட்டுறாங்க அப்படின்னு பேசுகிற முட்டாள்கள் இருக்காங்கல்ல. அதனால் மக்களை காஷன் பண்ணுறதுக்காக திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கார். அன்னைக்கு இந்த ஸ்கேம் நடக்கும்போது வைகோ அவர்கள் வந்து சாதிக் பாஷா கொல்லப்பட்டது வந்து இவங்களோட டிஎம்கே மேலே அக்யூஸ் பண்ணியிருந்தார். இன்னைக்கு கூட்டணியில் இருக்க வைகோ அதை பற்றி பேசுவார்னு நினைக்கிறீங்க? வைகோ ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் ஆகிட்டார். அவரை நாம் டிஸ்கஸ் பண்ணுறதே வந்து அனாவசியம் நினைக்கிறேன்னா. ஆனால் உள்ளபடியே சாதிக் பாட்சாவை கழுத்தை நெரிச்சு துண்டால் கொன்ன நபர் யார்? ஏன்னா நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு 2 minutes தான் அந்த வீடியோ பார்த்தேன். ஒரு டீ பாய் சொல்கிறான், இன்ன அதிகாரி சாதிக் பாட்சா கழுத்தில் துண்டை போட்டு நெரிக்கும் பொழுது கால் துடிச்சதை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த டீ பாய் சொல்கிறான். ஆனால் அதை உடனடியாக எடுத்துட்டாங்க. அவ்வளோ பவர்ஃபுல் பீப்புள் வேர் இன்வால்வ் ஈவன் இன் தி மர்டர் ஆஃப் சாதிக் பாட்சா. அதனால் இப்போ வந்து இதை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருப்பது ரொம்ப மோஸ்ட் அப்ரோப்ரியேட். அதனால் அதை விட்டுரும். இப்போ அயோத்தியா கோவிலை வந்து காங்கிரஸ் கட்சிகள் எல்லாமே புறக்கணிக்கிறது வந்து ஆன்டி இண்டியன் தீம்னு எடுத்துக்கலாம். நீங்கள் காங்கிரஸுக்கு அதோட ஹிஸ்ட்ரியே தெரியல. எப்போ இருந்து? ஆஃப்டர் அன்டானியோ மைனோ டுக் ஓவர். என்ன ஒரு இட்டாலியன் கிறிஸ்டியன் ஃபெனட்டிக் தலைமைக்கு வந்த பிறகு காங்கிரஸ் தே வாண்ட் டு அவுட்லிவ் தேர் ஓன் ஹிஸ்டரி. நீங்கள் பார்த்தா சோமநாதபுரத்தில் அந்த ஃபங்க்ஷனிங் மாஸ்க், இன்றைக்கி அயோத்திக்கும் மற்றதுக்கும் குவைட் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். அயோத்தி வந்து ஃபங்க்ஷனிங் டெம்பிள். அங்கே ஒரு நாளும் நமாஸ் நடக்கலை. 1936 வெள்ளைக்காரர்கள் மக்கள் சேர்ந்து கோபத்தோடு இடித்த கட்டடத்தை திருப்பி கட்டுறான். நீங்கள் அந்த டைலாபிட்டட் ஸ்ட்ரக்சரில் மினாரட் இருக்கான்னு கிடையாது. அது ஒரு முழுமையான மசூதின்னு சொல்ல முடியாது, மசூதி போன்ற கட்டிடம். ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதை கட்டிட்டு லோக்கல் முஸ்லீம்ஸை நீங்கள் போய் அங்கே நமாஸ் பண்ணுங்கன்னு சொன்னப்போ தே ரெஃப்யூஸ்டு. இன்றைக்கி நீ வந்து இருக்க போலீஸை வச்சுன்னு என்னை போய் நமாஸ் பண்ண போன்னு சொல்லலாம். நாளைக்கு நீ இல்லாதப்ப உள்ளூர் மக்களை பகைச்சுன்னு நாங்கள் பண்ண முடியுமா? அதனால் நாங்கள் பண்ண மாட்டோம். ஆகவே அயோத்தி கோவிலே அந்த கட்டடமே உபயோகப்படுத்தப்படாத ஒரு இஸ்லாமிக் டெனட்ஸ் படி பார்த்தாலே யாரும் அப்ஜெக்ட் பண்ணாலோ அல்லது உபயோகப்படுத்தப்படாமலோ இருக்குமானால் அங்கே நமாஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. உண்மையாக இஸ்லாமிய சட்டத்தில் அதனுடைய இதில் வந்து ஞானம் இருப்பவர்களுக்கு அது தெரியும். அந்த மாதிரி சோமநாதபுரத்தில் ஃபங்க்ஷனிங் மாஸ்க்கு, சோமநாதபுரம் ஆலயத்தை இடித்து அதை மசூதியாக வச்சுருந்த பொழுது நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. அப்போ திரு சர்தார் பட்டேல் என்ன பண்ணுறார்? நேராக போய் சமுத்திரத்துலேருந்து 3 தடவை தண்ணி எடுத்து அர்க்கியம் விட்டுட்டு ஊர் மக்களை கூப்பிட்டு சொல்கிறார், நான் வந்து இதை கோவிலாக கட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். யாருக்கு ஆட்சேபனை இருக்கோ நீ எங்கிட்ட வந்து சொல்லுன்னு. அப்போ உள்ளூர் முஸ்லீம்ஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்களே கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் நீங்கள் கோவிலாக கட்டுறதுக்குன்னு. அப்போ ஒரு ஃபங்க்ஷனிங் மாஸ்கை காங்கிரஸ் தலைவர்கள், காங்கிரஸ் அரசு, திரு டேண்டன் போன்றவர்கள், திரு பட்டேல் போன்றவர்கள் இவங்க அதை ரிமூவ் பண்ணி கோயிலாக கட்டினாங்க. அதுக்கு யார் வந்தது கும்பாபிஷேகத்துக்கு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ ஜனாதிபதி வரார். நேரு வந்து பர்சனலாக அவர் ஏத்திஸ்ட்டு, ஹிந்து இதுக்கு எதிரானவர், அப்படி நிறைய கருத்து இருக்குது. அது நேரு என்ன வேணால் பேசியிருக்கலாம். ஆனால் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அங்கே போனார். அவர் வந்து இதை முன்னின்று கட்டினது சர்தார் பட்டேல் அவர்கள். இந்த காங்கிரஸு தன்னோட ஹிஸ்ட்ரியே தெரியாமல் இன்றைக்கி அதுக்கு காரணம் ஆண்டனியோ மைனோவோட லீடர்ஷிப் வந்த பிறகு காங்கிரஸ் அதனுடைய சுய நினைவையும் இழந்துருச்சு, சுய இமேஜையும் லூஸ் பண்ணிடுது. அதனால் இப்போ அவங்க போக மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா போகணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சரத்பவார் போகணுன்னு நினைக்கிறார், அரவிந்த் கெஜ்ரிவால் போகணுன்னு நினைக்கிறார். இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதுக்கு அடுத்த சில நாட்களில் குடும்பத்தோடு போவோம் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு இப்போ பாம்பும் சாகணும், கோலும் ஒடியக்கூடாது. அதனால் கூட்டணியும் இருக்கணும், அதே சமயத்தில்
தங்களோட மனசு என்ன சொல்லும், ஏன்னா அனுமன் சாலிசா படிக்காமல் கெஜ்ரிவால் இருக்க மாட்டாரான் டெய்லி. அந்த மாதிரி அவருடைய பர்சனல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ். அதனால் காங்கிரஸ் ஈவன் கர்நாடகாவில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தா அறநிலையத்துறை அமைச்சர் அவர் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு சர்க்குலர் அனுப்புகிறார். 22ஆம் தேதி அந்த நேரத்தில் எல்லா கோவில்கள்லேயும் கர்நாடகாவில் அறநிலையத்துறையின் கீழே இருக்கிற கோவில்களில் விசேஷ பூஜை நடத்தணும் அப்படின்னு ரிட்டன் சர்க்குலர் அனுப்பியிருக்கார். அது காங்கிரஸுடைய கொள்கைகளை மறக்காமல் இருக்கக்கூடிய லீடர்ஸ். நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எனக்கு தகவல், அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவில் நிர்வாகிகளை, அதுவும் பரம்பரை தர்மகர்த்தா இருக்கிற கோவிலில் மிரட்டுறாங்கன்னு இப்போ எனக்கு தகவல் வந்திருக்கு. ஜஸ்ட் ½ அன் ஹவர் பேக். இதில் கடைநல்லூர் கிட்ட கிருஷ்ணாபுரம் அந்த வயக்காடு ஆஞ்சநேயர் கோவிலில் ஈவம் மிரட்டுறாரா, நீ வந்து அன்றைக்கி பூஜை பண்ணக்கூடாதுன்னு. நிச்சயமாக சொல்கிறேன், பெரிய போராட்டம் பிஜேபி நடத்த வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த அல்லோலியா பாபு யாருக்கு வந்து உதயநிதி தான் கிறிஸ்டியன்னு சொன்ன உடனே அவரையே அடக்க முடியாமல் இந்த 4 மாவடி மோகன் சி லாசரஸ் மாதிரி அல்லேலுயா அல்லேலுயான்னு கோஷம் போட வேண்டி வந்தது. அது உள்ளே இருக்கிறது என்றைக்குமே இந்த நண்டு கொழுத்தா வலையில் நிற்காதான். அந்த மாதிரி சேகர் பாபுவுக்கு இருக்கக்கூடிய ஹிந்து விரோதம் அப்படி பீரிட்டு வந்து அவர் கத்தினார். அவரோட அதிகாரி இப்போ மிரட்டுறான் இந்த பரம்பரை தர்மகர்த்தாவை அந்த கோவிலில். கபர்தாருங்கிறேன் நான். வந்து காங்கிரஸினுடைய நேச்சர் சில பேர் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட்டு. ஏன்னா இப்போ புதுசாக ஒரு இது கட்டியிருக்காங்களே, அது என்ன ஊர், பஸ் ஸ்டாண்டு கீழாம்பாக்கம். அங்கே கோவில் 30 வருஷமாக இருந்த கோவிலை இந்த முட்டாள் அரசாங்கம் இது பண்ணுது. ஈவன் சட்டப்படி 20 ஆண்டுகளுக்கு மேலே அரசு நிலத்தில் ஒருத்தர் குடியிருந்தாலே அட்வர்சரி பொசஷன்னு பேர். யூ கேன் நாட் ரிமூவ். அது கவர்மெண்ட் வந்து இவ்வளோ வருஷமாக இருந்த கோவிலுக்கு நாங்கள் இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேஸ் கொடுத்தோம். ஆனால் அது எங்கள் இதில் இல்லை, மர்ம நபர்கள் யாரோ தான் அதை உடைச்சிருக்காங்க. அதுக்கும் எங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன், இது இப்போ இந்த உதயநிதி ஸ்டாலினா உதவாக்கிற ஸ்டாலினோ பேசுகிற மாதிரி தான். என்ன அது எப்படி போலீஸ் எப்படி போய் நின்றுது, அது எப்படி அதிகாரிகள் போனாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும் இந்த அரசாங்கம். இல்லை டிஜிபி அவ்வளோ ஹிந்து விரோதியாக இருக்காரா எனக்கு தெரில. என்ன அது அதுக்கு ஏன் போலீஸை போச்சு? இப்போ கூட நேற்றுக்கு நான் கோயம்புத்தூர் போயிருந்தப்போ ஒரு பெண் அயோத்திக்கு போகிறத 2 வீலரில் இந்த போலீஸ் தடுத்து இருக்குது. நான் கேட்குறேன், சட்டவிரோதமாக நாட்டில் தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ அதுக்கு ஆதரவாக மனித சங்கிலி நடத்தினாங்கள்ல திருமாவளவனும் சீமானும், போலீஸ் என்ன பண்ணிச்சே? அது தடுக்கிறதுக்கு துப்பு இல்லையா உங்களுக்கு? இல்லை முதுகெலும்பு இல்லையா? அவ்வளோ மோசமாக இருக்குது போலீஸ் ஃபோர்ஸ். ஒரு பெண் அயோத்திக்கு போக முடியலை இந்த தேசத்தில், தமிழ்நாடுங்கிறதுனால. அதனால் அந்த மாதிரியாக இது கோயிலை இடித்த ஒரு சர்க்கார் இருக்குது. அதனால் கோவிலை மிரட்டுறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. நான் சொல்கிறேன், இதை யூ ரியலைஸ் யுவர் லிமிட். நீங்கள் உண்டியலுக்கு வெளில நில்லுங்கிறேன் நான். அறநிலைத்துறையை சட்டம் தான் எதிர்பார்க்குது. ஆர்டிகிள் 26 தெளிவாக சொல்கிறாங்க, கவர்மெண்ட் கேன் ஒன்லி அட்மினிஸ்டர் தி செக்குலர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெம்பிள்ஸ். இந்த விஷயத்தை வந்து முதல்ல கோர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அறநிலையத்துறை வந்து உள்ளே போய் இது பண்ணக்கூடாது, இங்கே வந்து அவுட்டரேஜ் தான் பார்க்கணும் அப்படின்னு. அது பிறப்பிக்கப்பட்டது பிறகும் இவங்க இந்த விஷயத்தை திரும்ப பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு அது சொல்லி இந்துக்களுக்கு சொரணை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரணும். கோர்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாமா இதுக்கு? இல்லை, எல்லாத்துக்கும் கோர்ட்டை ஏன் நம்பணும்? மக்கள் தாங்கள் இந்துக்கள் தன்னைத்தானே நம்பக்கூடாதா? அறநிலையத்துறை அதிகாரியை நீ உண்டியலுக்கு வெளியில் நில், உள்ள கோவில் விஷயத்தில் ரிலீஜியஸ் மேட்டரில் தலையிடக்கூடாது அப்படின்னு ஏன் நாம் சொல்லக்கூடாது? ஆகவே அந்த ஒரு போல்டுனஸ் இந்து சமுதாயத்துக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ன அது இன்னும் வந்துட்டுருக்கு, மொத்தமாக வரும். அதே மாதிரி இப்போது நீதி ஆயோடைய சிஇஓ வந்து சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இந்த 14th ஃபினான்ஸ் இதில் வந்து நாங்கள் 42% வந்து கொடுத்துருக்காங்க. அதனோட டிஸ்கஷன் நடக்கும்போது மோடி அவர்கள் 33 தான் அப்படின்ற ஒரு கருத்தை வச்சார் அப்படின்னு இவ்வளோ வருஷம் கழிச்சு இன்னைக்கு அவர் அந்த இதை வந்து பதிப்படுறதுக்காக காரணம் என்ன? இன்னும் இந்த 65-70 நாளில் என்னென்ன வருமோ? ஏன்னா இப்போ எந்த புத்தில் எந்த பாம்பு தெரியல. ஒரு நியாயமான கேள்வி நீங்கள் கேட்டதில்
இது மாதிரி பிரச்சனை இருந்தால் இவர் இவ்வளோ வருஷம் நீத்தி ஆயோக்கில் சிஇஓவாக இருந்திருக்கார், ஏன் இதுக்கு முன்னாடி பேசலை? ஒய் ஹேவ் சோசன் தி எலெக்ஷன் டைம்? அந்த கேள்வி வருதில்ல. ஐ டோன்ட் நோ அன்றைக்கி என்ன டிஸ்கஷன் நடந்தது, யார் என்ன கருத்து சொன்னாங்கன்னு. ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், மோடிஜி அவர்களே வந்து மாநிலத்துக்கான நிதி பகிர்மானம் கூடுதலாக வேணும்னு கேட்டிருக்கார். 2014 14th ஃபினான்ஸ் கமிஷனில் 32 42 ஆக்கினது பிஜேபி சர்க்கார் தான், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு. அதனால் அதை ஏன் இன்றைக்கி சொல்லணும்? இது ஒரு பெரிய கொஸ்டின். ஏன்னா இந்திய மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி நெரேட்டிவ்ஸ், ஆன்டி சென்டர், ஆன்டி மோடி ஃபோர்ஸஸ் புதுசாக பல நேரேட்டிவ்ஸை, ஏன்னா அவங்களுக்கு வந்து லூசிங் பேட்டில்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அவங்க நடத்தலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு அட்ரிபியூட் எனி மோட்டிவ் டு எனிபடி. இருந்தாலும் மோஸ்ட் இன்ஆப்பர்ச்சுன் டைம்ங்கிறத ஈவன் சுப்பிரமணியம் ஷுட் ரியலைஸ். இப்போது அன்னைக்கு அவர் நடந்த விஷயத்த இன்னைக்கு சொன்னார் நீங்கள் கோட் பண்ணுறீங்களா, இல்லை அந்த பெர்சன்டேஜ் தப்பு அப்படின்றத கோட் பண்ணுறீங்களா? இல்லை, அவர் சொன்னார், பிரதமர் அந்த மாதிரியா 33 இருக்கணும்னு சொன்னார்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏன்னா அவர் சொல்கிறது 1-2 பேர் டிஸ்கஸ் பண்ணினதில்ல அப்படின்னு. அதில் கூட அவர் என்ன சொல்கிறார், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் வந்து இல்லை ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கலைன்னா அதை வந்து மொத்தமாக இன்னொரு ஃபினான்ஸ் கமிஷன் தான் போடணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. அவரும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னராக அன்றைக்கி இருந்தவரும் இதை சொல்லலை. இவர் மிஸ்டர் சுப்பிரமணியம் இதை இன்றைக்கி ஏன் சொல்லணும்? அன்றைக்கி ஒரு வேளை ஏதாவது ஃபோர்ஸஸ்னால தடுக்கப்பட்டிருக்கும் இல்லை, இன்னி ஸ்டில் சிஇஓ ஆஃப் நீத்தி ஆயோக். இன்றைக்கி சொல்கிறதுக்கு என்ன அவசியம் வருது? இது வந்து தேர்தல் காலகட்டம், இதனால் சென்ட்ரல் கவர்மெண்டோட இமேஜை டார்னிஷ் பண்ணணுங்கிற உள்நோக்கம் இல்லைன்னா சொல்லியிருக்க வேண்டாங்கிறேன். ஏன்னா இது சொல்கிறது தேவையில்லையே. 9 வருஷம் ஆகிடுச்சே. மச் வாட்டர் ஹேஸ் ஃப்ளோன் பினித் தி பிரிட்ஜ். அதுக்கப்புறம் எதுக்கு பேசணும்? அதனால் சந்தேகம் வருது. நான் வந்து எந்த மோட்டிவும் அட்ரிபியூட் பண்ண விரும்பலை, ஆனால் நேச்சுரலாக சந்தேகம் வரும். நீங்கள் பார்த்தா காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் அவங்க ஆட்சியில் இருந்தப்போ யூபி ஆட்சியில் 32 தானே கொடுத்தீங்க. அதுக்கு மேலே 33 இருந்தால் கூட அது வந்து 1% கூட தான். மாநிலத்தினுடைய நிதி அதிகாரங்களை மோடி அரசாங்கம் பறிச்சுக்கிடுச்சு அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் கொடுத்ததே 32 தானே. நீங்கள் இருந்தப்போ 10 வருஷம் இருந்தீங்க, ஏன் அதை 42 ஆக்கியிருக்கலாம், ஏன் 50ஆகவே ஆக்கியிருக்கலாம். நீ காங்கிரஸ் சொல்லுது இது 50 ஆக்கியிருக்கணும்னு. நீங்கள் ஏன் பண்ணலை? இன்றைக்கி ஏன் பேசணும்? அதனால் இவங்க பேசுகிறார், அவர் சொல்லியிருக்கார், யாருக்கும் நெக்ஸஸ் இருக்குது, நமக்கு தெரியலை. ஆனால் இது வந்து அவர் பேசியிருப்பது, இன்றைக்கி பேசியிருக்கிறது அனாவசியமானது. அதுவும் தேர்தல் நெருங்கி, இன்னும் தேர்தலுக்கு 65-70 நாள் தான் இருக்குது. அந்த நேரத்தில் இப்படி பேசியிருக்கிறது ஒரு சரியான விஷயமாக எனக்கு தோணலை. என்னோட இறுதி கேள்வி, பாஜகவோட ஒரு மூத்த தலைவராக வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக இந்தியா முழுக்க எத்தனை சீட்ஸ் வாங்குவார்னு நீங்கள் கணிக்கிறீங்க? அது மாதிரி தமிழ்நாட்டிலையும்? நான் வந்து ஐ எம் நாட் அ ஃபார்ச்சூன் டெல்லர். ஆனால் இந்த தரம் 282ங்கிறது 303 ஆச்சு. இந்த 2019 தேர்தல் எப்படி சூழ்நிலையில் பெரிய மாநிலங்கள் 3 பிஜேபி தோத்த கையோட, டிசம்பரில் ரிசல்ட் வருது மாநிலங்களுக்கு, வந்து 6 மாதத்துக்குள்ளே சென்ட்ரல் எலெக்ஷன். அப்போவே பிஜேபியோட நம்பர் ஆஃப் சீட்ஸு 21 சீட்டு கூடிச்சு. இப்போது அந்த 3 ஸ்டேட்டில் ஜெயிச்சும் இருக்கோம். ரெண்டாவது, இன்றைக்கி தமிழ்நாடு உட்பட சொல்கிறேன்னா, மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள், இது மத்திய அரசின் திட்டங்கள்னு மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தா கொரோனா வந்ததுலேருந்து வந்து ஒரு நபருக்கும், ஒரு அட்டைக்கு இல்லை, ஒரு நபருக்கும் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 100% சென்ட்ரல் சப்சிடி. ஆனால் திருட்டு அரசாங்கங்கள் சில இது என்ன பண்ணுது? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துனீங்கன்னா அது பையில், ரேஷன் பையில் ஸ்டாலின் படம் இருக்குது, சரி சீஃப் மினிஸ்டர் ரைட்டு. கருணாநிதி படம் ஏன் இருக்குது? அந்த எழுதாத பேனா மாதிரியே நீங்கள் பார்த்து கட்சியின் மூத்த தலைவர் அப்படின்னு ஒரு ரெகக்னேஷன் இல்லை. நீங்கள் எப்போவுமே சொல்கிறீங்கன்னா
பக்கத்து வீட்டில் குழந்தை பிறந்தா வாழ்த்து சொல்வதோடு நிறுத்திக்கணும். ஒன் ஷுட் நாட் மேக் அ கிளைம். அந்த மாதிரி சொல்கிறேன். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். நியாயமாக பார்த்தா ஸ்டாலின் என்ன பண்ணணும், மோடி அவர்கள் படத்தை போட்டு தான் ரேஷனே கொடுக்கணுங்கிறேன் நான். ஏன்னா உங்களுக்கு ஒரு நயா பைசா கூட பங்கு இல்லை. ஆகவே இந்த மாதிரி அவெல்லாம் தகுதித்தம் பண்ணி மக்களை ஏமாற்றி ஆவாஸ் யோஜனா வீடுன்னா சீஃப் மினிஸ்டர் வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. இப்போ அது மாறி இருக்கு. ஆகவே எல்லா மாநிலங்களிலும் குறிப்பாக பெண்கள் அவங்க அது ஜன்தன் யோஜனாவாக இருக்கலாம், கேஸ் இணைப்பாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஆயுஷ்மான் பாரத்தில் 5 லட்ச ரூபா அது இப்போ 10 லட்சம் ஆகப்போகுதுன்னு ஒரு காசு பாத் வேறு அரசியல் இதில் உலவி கொண்டு இருக்கு. ஆகவே இந்த மாதிரியான ஏழை எளிய மக்களோட நலன் பற்றி ஆரோக்கியம் பற்றி யோசிக்கிற ஒரு அரசாங்கம் சென்டரில் இருக்குங்கிறது புரிய ஆரம்பிச்சிருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு 350லேருந்து 400 வரை சீட்டுகள் வரும் அப்படின்னு என்னோட எதிர்பார்ப்பு. தமிழனுடைய கணிப்பு என்ன மாதிரி இருக்கும்? இல்லை, தமிழகத்தில் தான் நான் சொல்லிட்டேனே, பிஜேபி இஸ் அ க்ரோயிங் ஃபோர்ஸ். அது எதில் போய் நிற்கும், 15 சீட்டா 20 சீட்டா இல்லை 40 பாண்டிச்சேரி சேர்த்து சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் 60 நாள் இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் இந்த அரசாங்கம் வெள்ளத்தை நிர்வாகத்தில் ஃபெயிலானது, சிட்டியில் ஃபெயிலானது. அதுலேயும் 4000 கோடி நாங்கள் செலவு பண்ணிட்டோன்னு சொல்லி துறை மந்திரியே 4 நாள் கழிச்சு இல்லை 42% தான் செலவு பண்ணியிருக்கோன்னா அப்போ திருண்டது 58% தெரியலையே நமக்கு. அதனால் இந்த மாதிரியாக இருக்கிற விஷயங்கள் மக்களை சென்றடைய பிஜேபியோட வீச்சு கூடத்தான் செய்யும்.